டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள் என்றும், இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளர் கூட விடுபடாமல் இருக்க கடுமையாக பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே வாக்குச்சாவடியில் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த 4 பேர் விடுபட்டிருக்கிறார்கள் என்றும், விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இருந்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 68,467 இருந்து 75,032 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், புதிய வாக்குச்சாவடிகளுக்கு புதிய BLA 2 மற்றும் BLC பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும், நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகளும் எதிரிகளும் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள். அதற்கு நாம் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது. நம் கவனத்தை திசை திருப்பவும், நம் உழைப்பை வீணாக்கவும் எதிரிகள் கூட்டமும் வீணர்கள் கூட்டமும் முயற்சி செய்வார்கள். அதையெல்லாம் புறந்தள்ளி தேர்தல் பணி ஆற்றுங்கள். களத்தில் நாம் தான் வலிமையாக உள்ளோம். நாம் வெற்றியை எட்டும் வரைக்கும் கவனம் சிதறாமல் உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடே வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.